வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. இதர மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் அதிகமாக வசூலிப்பதால் மக்கள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி சமூக ஆர்வலர் ஒருவர் கோவணம் கட்டி வந்து மின் கட்டணம் செலுத்தினார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்துக்கு சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர் ராஜன் கோவணம் கட்டி நாமம் போட்டு இன்று மின்கட்டணம் செலுத்த வந்தார். அவர் வரிசையில் நின்று மின்கட்டணம் செலுத்தினார். பாண்டிச்சேரியில் நடுத்தர மக்கள் ஒன்றும் கிடையாது. ஏன் கோமணம் கட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கோமணம் கூட வரிக்கு போடுவாங்க. நடுத்தர மக்கள் எவ்வளோ அவசரப்படுறாங்க. கும்பலோட கரண்ட் பில் வந்து கட்டுறாங்க. மேலும் மேலும் கரண்ட் பில்லு ஏறப்போகுது. கரண்ட்டு மின்மயம் ஆகிட்டாங்க, தனியார் மயம் ஆகிட்டாங்க. இனிமேலும் பாண்டிச்சேரியில் வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் ஆகி போச்சு. கரண்ட் பில்லு 5000 ரூபா வாடகை இருக்கிறவங்களுக்கு 3000 4000 ரூபா வருது. எதுக்கு நான் வந்திருக்கேன்னா, குஜராத்தில் கரண்ட் பில் கம்மி, டெல்லியில் 100 யூனிட் கம்மி, பஞ்சாப்ல 100 யூனிட் கம்மி. அதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது. பாண்டிச்சேரி மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது? எல்லாரும் கட்டிட்டு போறோம், கும்பலோட இருக்கிறாங்க. யாராவது கேட்கறாங்களா? கேட்கல. ஏன்னா கேட்டாலும் பயன் இல்லை. செவனங்காதுல சங்கு ஊதுற மாதிரியா. இன்னைக்கு வந்து கரண்ட் பில் கட்ட வந்து கோமணத்தோட இன்னும் வரி போட போறாங்க. ஏன்னா வந்து மின்துறை வந்து மயக்கம் ஆகிட்டாங்க. ஏன் அந்த மாநிலத்திலாம் 100 யூனிட் நடுத்தர மக்களுக்கு கொடுக்குறத ஏன் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் கொடுக்க மாட்டாங்க? அதே மாதிரியா புதுசாக கரண்ட் வாங்க டெபாசிட் கட்டிருக்கோம்ல, ஒருத்தர் 5000 10,000 கட்ட, அந்த டெபாசிட் காசுல எங்க போச்சு? அதனுடைய மக்களுடைய டெபாசிட் பணத்தை இன்ட்ரெஸ்ட் போட்டாலே இந்த கரண்ட்டுக்கெல்லாம் ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டால் கரண்ட் வந்து மின்துறை வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிடுது. எல்லாருக்கும் குமுறல் இருக்குது. இன்னைக்கு தனி மனிதனாக வந்து நான் இன்னைக்கு கோமணம் கட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோமணத்தை கூட உருவாங்க. ஜாக்கிரதை மக்களை. சுத்தம் சுந்தராஜன், நன்றி, வணக்கம். மீண்டும் வருவோம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பனார்ஜி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். மணல் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளிய வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் 14.21 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. கடந்த 2006 முதல் 2011 வரை இம்மாண்டு தி.மு.க. ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் வானுவார் தாலுகா பூத்துறை கிராமத்தில் அரசு செம்மண் குவாரியை ஏலம் எடுத்து அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது. இதனை அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் இன்று நடவடிக்கை எடுத்து பொன்முடி, அவரது மகன் கவுதமசிகாமணி ஆகியோருக்கு சொந்தமான ரூ. 14.21 கோடி மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 1,30,741 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு உள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் குடகு, மைசூரு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்றில் நீர் திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்து வருகிறது. தற்போது 1,30,741 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. KRS அணையில் இருந்து 1,741 கன அடி தண்ணீரும், கபினி அணையில் இருந்து 30,000 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்படுகிறது. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை இடையே முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி மாநில கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சட்டசபை அலுவலகத்தில் நேற்று முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி அரசு சார்பில் அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பு அதிகாரி வஞ்சுளவள்ளி ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் அரசு செயலர் கேசவன், ஆரோவில் அறக்கட்டளை இயக்குனர் சொர்ணாம்பிகா, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கலை பண்பாட்டு கண்காட்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகள், உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சி வாய்ப்புகள், ஓவிய முகாம்கள்,
பயிலரங்குகள் ஆகியவற்றை தொடர்ந்து வளப்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம். இதன் மூலம் பல்வேறு கலைக்குழுக்களின் நிகழ்ச்சிகள், பாரதியார் பல்கலைக்கூட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் ஆரோவில்லில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும். இதனால் புதுச்சேரி கலைஞர்கள் பொருளாதார ரீதியாக பயனடைவர். ஆரோவில்லில் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அதிகம் வருவதால் அங்கு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும் கலைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் உண்டாக வழிவகை ஏற்படும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது 2 ஆண்டுகளுக்கு போடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்எஃப் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.